लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் விழுந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2779வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியிலே 4ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 3வது பாசுரம் 33வது பெரிய திருமொழி பாசுரம். எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய தனியனை முதலிலே சேவிக்கலாம். முன்துற்றே நஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகு ஊரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல்குருரன் நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. யாதானும் ஒன்றறியில் தன்னுகக்கில் என்கொலோ யாதானும் நேர்ந்து அணுகாவாறுதான் யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாரு பாராக்கினான் பால். நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். யாதானும் தேரும் செய்யா அசுரர்களை என்று ஆரம்பிக்கலாம். எப்போதும் கொடுமையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அசுரர்களை நேமியால் பாரு பாராக்கினான் பால் என்றால் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே துண்டு துண்டாக துணித்து ஒழித்த எம்பெருமான் பக்கலிலே செல்ல வேண்டிய நெஞ்சை ஏதேனும் கொடுத்து பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டாமா என்று கேட்கிறார். யாதானும் என்கிற வார்த்தைக்கு சாதாரண பொருள் எதையேனும் கொடுத்து என்று சொல்லலாம். பெருமாளுக்கு எதையேனும் கொடுத்து சமர்ப்பிப்பது, எதையேனும் கொடுத்து அவனுடைய அருளை பெறுவது என்பது நடக்குமா என்றால் நடக்காது. இங்கே அந்த யாதானம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் ஆத்ம சமர்ப்பணம் என்று பொருள் சொல்கிறார் உரையாசிரியர்கள். தன்னுடைய ஆத்மாவே அதற்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு எதையாவது அவனிடமிருந்து அவன் அருளை பெறாமல் போனால் நீ எப்படி முன்னேற முடியும் என்று சொல்கிறார். யாதானும் ஒன்றறியல் என்றால் எதையாவது ஒரு வஸ்துவை என்று சொல்ல முடியாது. ஆத்ம சமர்ப்பணம் செய்து அப்படி செய்ததனால் வரக்கூடிய ஆனந்தத்தையே தன்மையாக உடைத்ததாய் இருக்கக்கூடிய ஆத்ம சமர்ப்பணம் செய்துதான் அவனை பெற வேண்டும். அப்படி அணுகாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எதையாவது சமர்ப்பித்து என்று சொல்கிற போதே சொன்னோம், சாதாரண வார்த்தையாக தோன்றினாலும் அது எதுவும் இல்லை, ஆனந்தத்தை தரக்கூடிய ஞானம் ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது. யாதானும் ஒன்றறியல் என்பது நைச்சியமாக சொல்லுகிற போது அகலுகிற நெஞ்சுக்கு நன்மை சொல்லுகிறது போலே இருக்கிறது இந்த பாட்டு. நெஞ்சு என்றும் ஆத்மா என்றும் பிரியாமலே கொள்ள வேண்டும். ஞானானந்த மனசாத்மா என்று ஞானமும் ஆனந்தமும் ஆனந்தமும் தான் ஆத்மாவுடைய சுரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிடித்து கொண்டு அருளை செய்த பாசுரம் இது என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார். இந்த நெஞ்சு அசேதன பொருள் அல்ல, உயிரற்ற ஒரு பொருள் அல்ல, சேதன பொருள்தான். அதாவது அறிவையும் ஆனந்தத்தையும் உடைய பொருள் இது. எனவே அறிவில்லாத வஸ்துவாக இருந்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. எப்போது அறிவுடையதாக இருக்கிறதோ அப்போதே எம்பெருமானை பற்றிய நினைவதற்கு வர வேண்டும். முன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று முதல் திருவந்தாதியுடைய 67வது பாசுரத்திலே ஞானமாகியில் பகவத் விஷயத்தை பற்றி தான் இருக்கும். ஆகையாலே இந்த நெஞ்சு பகவத் விஷயத்தையே கண்டு பின்வாங்குவது எப்படி சேரும்? அது கிடக்கட்டும். ஞானம் போல ஆனந்தமும் ஒரு தன்மையாகவே இருக்கிறது. இதற்கு ஆனந்தம் உண்டாகில் பகவத் விஷயத்தை பற்றாமல் எப்படி ஆனந்தம் சித்திக்கும்? ஆனந்தம் சித்திக்க மாட்டாது. ஆகவே ஞானம் ஆனந்தம் என்கிற இரண்டும் பற்றினாத விஷயம் உள்ளது. அப்படி இருக்கும்போது அதை பகவானை அடைய விட மாட்டேன் என்று ஓடுகிறதே, இது என்ன பேதமே என்கிறார். யாதானும் ஒன்றறியில் தன்னுகக்கில் யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாருவாராக்கினான் பால். யாதானும் நேர்ந்து அணுகாதவாறு என் கடலோ என்று அன்வயிக்கும் போது எம்பெருமானுக்கு விசுவாசம் உண்டாகப்படி ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாத அசுரர்களை எல்லாம் தன்னுடைய திருவாழியினாலே துண்டு துண்டாக பொசிக்கிட்ட அந்த பெருமான் விஷயத்திலே இந்த நெஞ்சானது
ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஏதாவது என்றால் எதை செய்வது? ஆத்ம சமர்ப்பணமாவது செய்ய வேண்டும். அப்படி ஆத்ம சமர்ப்பணமாக செய்து அணுகாமல் இருப்பது என்னோ என்று கரைந்து பேசுகிறார். நம்முடைய குற்றங்களை குறைகளை கண்டு நாம் பின்வாங்கினால் நம்மை யார் காப்பாற்றுவார்கள்? எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய திருவாழி அசுரர்களை மட்டுமா கொல்ல துணிந்தது? ஏன் நம்முடைய தீமைகளை எல்லாம் அது அகற்றிவிடக்கூடிய தன்மை உடையது தானே. எனவே அவருடைய கையில் இருக்கும் திருவாழியின் மூலமாக நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கி கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய சுரூபத்தில் இருந்தே ஆழ்வார் பேசுகிறார். சாஸ்திராஸ்திரங்களை எல்லாம் சொல்லி ஞானமும் ஆனந்தமும் உடைய அந்த ஆத்மாவானது பகவானை சமர்ப்பணம் செய்து பகவானிடம் சென்றால் மட்டுமே விடிவு கிடைக்கும், கதிமோட்சம் கிடைக்கும். அசுரர்களை தன்னுடைய நேமியால் அழித்தவன் நம்முடைய பாவங்களை அழிக்க மாட்டானா என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்தே பேசுமா போலே உள்ள ஒரு பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். யாதானும் ஒன்றறியில் தன்முகக்கில் நென்கொலோ, யாதானும் நேர்ந்து அணுகாவாறுதான், யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாறுபாராக்கினான் பால். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேன் சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.